பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகிஸ்தான் மற்றும் ஈரான் பத்தி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். பாகிஸ்தானுக்கு இப்ப சமீபத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய லைம்லைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடு உலகத்துக்கு பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்த நாடு, 11 கோடி மக்களுக்கும் அதிகமாக வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையுமே பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய நாடு, சடனா உலக அரங்கில் 2 பெரிய சக்திகளுக்கு இடையே, அமெரிக்கா ஈரானுக்கு இடையே மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு நாடா, அதுவும் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் இஸ்லாமாபாத்ல வந்து இறங்கி இஸ்லாமாபாத் பீஸ் அக்கார்டுன்னு சொல்லி ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு பயங்கர கிளாமர் காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்தியா இவங்ககிட்ட இருந்து கத்துக்கணும், இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டாங்க, ஆஃப் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு பெரிய லெசன் இருக்கு, டிப்ளமேட்டிக்லி இந்தியா தனிச்சு விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பல கிரிட்டிசிசம் பார்த்தோம். ஒரு நெகோசியேஷன் மத்தியஸ்தம் பண்றதோடைய சில மிக முக்கியமான பேசிக்ஸ். 2 குடும்பத்துக்கு நடுவில் நீங்க மத்தியஸ்தம் பண்றீங்க அப்படின்னா, நீங்க யார் சார்பாகவும் இருக்கக்கூடாது, இம்பார்ஷியலா இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது, 2 தரப்புக்குமே ஓகே இவர் வந்து பேசினா இன்னார் பேசினா இந்த மத்தியஸ்தம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நம்பிக்கை, ட்ரஸ்ட். 3வது, 2 பேர்ல யாரு தப்பு செஞ்சாலும் அதை கண்டிக்கக்கூடிய அந்த நடுநிலை அப்படின்றது இருக்கணும். இது 3 இல்லை அப்படின்னா மத்தியஸ்தம் வந்து பண்ண முடியாது, இது ஃபெயில் ஆகும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் பாகிஸ்தான் மேல எனக்கு ஏதோ தனிப்பட்ட வன்மத்தில் நான் பேசுற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நான் சொல்லலை, இதோட பாகிஸ்தானோடைய ஈரானோடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இப்ராஹிம் ரெசாய் வந்து சொல்லியிருக்காரு. இப்ராஹிம் ரெசாய் டகஸ்தானோடைய எம்பி. அதே மாதிரி ஈரானோடைய பாதுகாப்பு கவுன்சில், நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரின் பாலிசி கமிஷன், பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறையோடைய அந்த கமிஷனோடைய ஸ்போக்ஸ் பர்சன். ஸோ கமிஷனோடைய ஸ்போக்ஸ் பர்சனாக யாரை வந்து அறிவிப்பாங்க, ரொம்ப அதில் துறை ரீதியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறக்கூடியவரையும், அந்த அரசாங்கத்தோடைய மனநிலை என்ன இருக்குன்றத உலகத்துக்கு பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லக்கூடிய செய்தி தொடர்பாளர் வைப்பாங்க. ஸோ அந்த செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரெசாய் அவர்கள் தான் இவர் ஈரானுடைய ஒரு எம்பி, ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. எக்ஸ் தளத்தில் போடுறாங்க அப்படின்னா அது எதிரி நாடுகளுக்கு இல்லை, உலக நாடுகளுக்கே அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ன்றதை காமிக்கிறது. ஸோ அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் குட் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர், நல்ல நண்பர், எங்களுடைய அண்டை நாடு. ஆனால் மீடியேஷனில் இவங்க வந்து சூட்டபிள் கண்ட்ரி கிடையாது. இன்டர்மீடியேட்டரியா, சில மீடியேஷன் கூட சொல்லலை, மீடியேட்டர்னு கூட சொல்ல, இன்டர்மீடியேட்டரி இடைத்தரகராக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுக்கு சார்பாக தான் இவங்க இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி இதனால் வரை அமெரிக்கா செய்த தப்புகளை ஓப்பனாக கிரிட்டிசைஸ் பண்ணாமல், அமெரிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலை, லெபனான் இன்னமும் தாக்கப்பட்டிருக்கு, ஈரானுடைய அசெட்ஸை இன்னும் அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுல எந்த இடத்துலையுமே அமெரிக்காவை கண்டனம் தெரிவிக்கல. எ மீடியேட்டர் மஸ்ட் பி இம்பார்ஷியல். நான் சொன்ன அதே வார்த்தை தான் அவர் சொல்றாரு. மீடியேட்டர் அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கணும் அப்படின்ட்டு, ஒரு சார்பா நடந்துக்க கூடாது. ஸோ ஒரு நல்ல நண்பன் ஓகே, பை ஜாகிரபிக்கலா புவியியல் சார்பா பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அண்டை நாடு, பட் இவங்க வந்து நம்ப முடியாது இவங்கள அமெரிக்கா சார்பு எடுக்கக்கூடியன்ட்டு. ஸோ அவர் சொல்றதுல அப்படியே 100% உண்மை இருக்கு. இவங்க கண்டிக்கிறது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இஸ்ரேலை கண்டிச்சுட்டு இருப்பாங்க. இஸ்ரேல் தாக்கிட்டு இருக்கிறது ஈரான, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கும் இஸ்ரேலுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அமெரிக்கா செய்தது, அமெரிக்கா ஈரானுடைய கப்பலை மூழ்கடிச்சது, அமெரிக்கா ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் மேலே வந்து குண்டு போட்டு 120 பெண் குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டது, இது எந்த இடத்துலையுமே இவங்க வந்து அமெரிக்கான்னு வார்த்தை எடுத்து கண்டிக்கல. ஓகே, இந்தியாவும் பெரிய அளவுக்கு வந்து அமெரிக்காவை டைரக்டாக இது பண்ணல அப்படின்னாலும், பட் அவங்க எதிர்பார்க்கறது மீடியேட் பண்ணும்போது நாங்கள் செய்யறது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்யறதும் தவறுன்னு சொல்லி சுட்டி காமிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இன்டர்மீடியேட்டராக இருக்கக்கூடிய தகுதியே கிடையாது. பேசிக்கலாக இவனுங்க நம்பிக்கை துரோகிங்க, அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்றத அவர் வந்து ரொம்ப பொலைட்டாக டிப்ளமேட்டிக்காக சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தானுக்கு மீண்டும் வந்தது யார்? அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி அவர்கள்
தனிப்பட்ட முறையில் இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை பைலேட்ரல் அப்படின்ற ஒரு தோணியில் அவர் வந்து அசீம் முனீரை சந்திச்சுட்டு போனதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒமான் இதில் சைலண்டாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நெகோசியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒமானில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதன் ஒமானுக்கு போயிட்டு வந்த பிறகு அவருடைய ஒமானோட சுல்தானாக இருக்கக்கூடிய ஹைத்தம் பில் தாரிக் அவர்களை பார்த்துட்டு அதன் பிறகுதான் இவர் இங்கே வந்தார். ஸோ அமெரிக்கா தரப்புக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் பாகிஸ்தான் ஒரு புரோக்கராக பயன்படுதே தவிர இந்த போர் நிறுத்தத்தை நடுநிலையா பண்றதுக்கான தகுதியோ அல்லது நம்பிக்கைத்தன்மையோ இல்லாத நாடு பாகிஸ்தான் அப்படின்றத ரொம்ப தெளிவா இவங்க வந்து இப்ப சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய மீடியா ரிப்போர்ட் சொல்றது வந்து இவங்க அமெரிக்காட்ட என்ன சொல்றாங்கன்னா அணு ஆயுதம் இது சம்பந்தப்பட்ட இஷ்யூ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை இனி எப்படி நிர்வகிக்க போறோம் அப்படின்றதுக்கான அந்த ப்ரொபோசல் இருக்கு, அதில் காம்பன்சேஷன் டிமாண்ட் இருக்குது, அமெரிக்காவோட சேர்ந்து இதை வந்து நிர்வகிக்கிறதா அப்படின்ற போது இது கம்ப்ளீட்டா ஒரு ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில இதை வந்து கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரகச்சி அவர்கள் இஸ்லாமாபாத் வந்தாரு, இவங்களை சந்திச்சாரு, அவங்க சைடு மெசேஜை கொடுத்துட்டாங்க. பட் அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த போன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஏன்னா ரஷ்யா மூலியமாக தான் இதை நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு சாரார் அவங்க வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி ஈரானுடைய இந்திய தூதரெல்லாம் சொல்லும்போது இந்தியாவில் தலையிடணும், இந்தியா மத்தியஸ்தம் பண்ண தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவங்க இந்தியாவையும் கொண்டு வர பார்க்குறாங்க. பட் இந்தியா தான் அவாய்ட் பண்ணுது. ஆப்வியஸ் ரீசன் இஸ்ரேல் மற்றும் நமக்கு இருக்கக்கூடிய உறவு, அமெரிக்கா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய உறவு, இந்த போரில் போய் இதை சால்வ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல பேர் கிடைச்சா அதனால அதாவது பெரிய நோபல் பிரைஸ் கிடைக்குமானா அது தேவை கிடையாது. நம்மளுடைய 140 கோடி மக்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். வளைகுடான நாடுகளில் வாழக்கூடிய 50 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்களுடைய உடைமை, உயிர் மற்றும் அவங்களுடைய வேலை இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே வரக்கூடிய மீடியா செய்திகளை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கும் அதிகமாக மீண்டும் இந்தியா வந்துட்டாங்கன்றது ஐ திங்க் அது தற்காலிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நம்மளுடைய வளைகுடா நண்பர்கள் கமெண்ட்ல போடுங்க. இது பெர்மனண்டா வேலை இழப்பினால எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இல்லை பயந்து போய் யார் இந்தியாவுக்கு ரீலோகேட்டாக இருக்காங்க, இல்லை தற்காலிகமாக லீவுக்கு போயிட்டு திரும்ப எவ்வளோ பேர் வராங்க அப்படின்ற டேட்டா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலே தெரியும். இப்போ ட்ரம்ப் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது அமெரிக்க அதாவது இவங்களை வந்து ஒரு மெசஞ்சரா இந்த போயிட்டு தம்பி இதை போய் கொடுத்துட்டு வா அந்த ரூம்ல போயிட்டு அப்படின்ற அளவுக்கு தான் இங்க பாகிஸ்தானை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாகிஸ்தானை தேவைப்படும் போது ஈரானுக்கு எதிராக பயங்கரவாதத்தை திருப்பி விடுறது, இல்லை அவங்க லேண்ட் பார்டரை யூஸ் பண்றது, இல்லை நாளைக்கு ஒரு ஃபியூச்சர்ல தாக்குதல் நடத்தணும்னா அவங்களுடைய விமான நிலையங்களை யூஸ் பண்றதுன்ற அளவுக்கு தான் அமெரிக்கா பாகிஸ்தானை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு திங்க் டேங்க், அவங்க என்ன சொல்றாங்கன்னா அரகச்சியோடைய இந்த பாகிஸ்தான் விசிட் அப்படின்றது ஈரானுடைய அப்சர்வேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தானே தவிர இவங்க போய் அது பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்கிறது கிடையாது அப்படின்றதையும் கிளியர் கட்டா இருக்கும். அல் ஜசீரா ஒரு ப்ரோ பாகிஸ்தான் ஊடகம் இவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஈரானுடைய மெசேஜை கொண்டு போய் ரிலே பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே அமெரிக்காட்ட சொல்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி என்பிஆர் மற்றும் இன்டர்நேஷ்னல் கவரேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்ற, அதாவது இதை வந்து சூழ்நிலையை சாதகப்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு ரோலை தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்றதும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எழுதக்கூடியவங்க எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மஹ்மூத் நபாவியன் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆளு. இவங்க ஐஆர்ஜிசி மற்றும் ஈரானுடைய அரசியல் தலைமையில் இவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஈரானை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா நியூக்ளியர் ஃபைலை பற்றி பாகிஸ்தான்கிட்ட பேசினதே தப்பு, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நம்மளுடைய இந்த சீக்ரெட்ஸை நாளைக்கு எப்படி வேணாலும் நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்க, இதை விற்க கூட செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கையின்மையிலன்னு பாருங்க. அவங்களுடைய செக்யூரிட்டி கவுன்சில் மற்றும் ஃபாரின் அஃபேர்ஸோடைய ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர் பாகிஸ்தானை நம்ப முடியாதுன்னு சொல்றாரு. அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் ஃபிகர் மஹ்மூத் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்கள் பத்தி பாகிஸ்தான்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே தப்பு, இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாகிஸ்தானுடைய அட்வான்டேஜ் அப்படின்றது ஆக்சஸ், அதாவது அவங்களால போய்
புரோக்கர் வேலை பார்த்து எல்லா இடத்துலையும் பேச முடியுமே ஒழிய நியூட்ரலிட்டி கிடையாது அப்படின்றது தான். ஸோ பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜை என்ன பார்க்குறாங்க மேற்குலகம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஈரான், அமெரிக்கா, சைனா மற்றும் சவுதி இவங்க எல்லார்ட்டையும் பேசக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஏன்னா எல்லாட்டையுமே கடன் வாங்கியிருக்காங்க, கடன் கொடுத்தவன்ட்ட இவனை விடவும் முடியாது. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபெயில்டு டிப்ளமசி அப்படின்றது ஷிப்பிங் காஸ்ட்டை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆயில் விலை ஓரளவுக்கு இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் இனிமேல் அப்படி தான் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். $70 கீழே வர்றதான் உலகத்துக்கு நல்லது. பட் இந்த இடத்துல இந்த சாங்ஷன் ரிலீஃப் அப்படின்றது ஈரானுக்கு கிடைக்கிற வரைக்கும், அதே மாதிரி ஈரானுடைய பிளாக்கேட் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி அமெரிக்காவுடைய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பின்னடைவுக்கு பிறகு இவங்க நினைச்ச மாதிரி போற முடிக்கல அப்படின்ற போது தடைக்கு இவங்க ஒரு தடை போட்டது இப்போ நல்லாவே இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்குள்ள அதாவது ஐஆர்ஜிசியோடைய இராணுவ தளபதிகள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர், இவங்களுடைய சபாநாயகர் மற்றும் இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிபர், இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷனை ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ ஈரான்ல முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில யாருமே கிடையாது அப்படின்ற அம்பிகுட்டியை அவங்க வந்து வெளியுறவுத்துக்கு காமிக்கிறாங்க. ஒரு வகையில பார்த்தா அது பார்ஷியலா உண்மையா இருந்தாலும், இந்த இடத்துல சீஃப் நெகோசியேட்டர், அதை மீடியேட்டர்னு வைங்களேன், சரி பாகிஸ்தானுக்கு அந்த தகுதியை நம்ம கொடுப்போம், ஒரு மீடியேட்டரா இருந்தாலும் இவங்களை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈரானுக்குள்ள கடுமையான குரல்கள் ஒலிக்குது. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களும் அவங்களோட ஒரு சைட் ஆஃப் உளவுத்துறை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தானை கம்ப்ளீட்டா நம்ப முடியாது. ஏன்னா சீனாக்கு ஆதரவான அஜெண்டாவை இவங்க கொண்டு வந்துருவாங்க. இந்த போர்ல இவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம், இந்த போரை வந்து கண்டினியூ பண்றதா கரெக்டாக, இன்னும் கொஞ்சம் காலத்துல பொறுத்துக்கலாம், ஆனால் பாகிஸ்தானை நம்பி இல்லை போய் இறங்கக்கூடாதுன்ற அட்வைஸும் ட்ரம்ப்புக்கு போகுது. சரி, அடுத்து என்ன நடக்குன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.